வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்திற்கான நிகழ்ச்சி. மாதம் செப்டம்பர் மாதம் 21 முதல் 27 வரை. கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதியானவர் புதன். இவருடைய மூல திரிகோணம் உச்சம் எல்லாமே இங்கே தான். அது புதன் கூட சூரியன். உங்களை பார்த்தாலே மற்றவங்க எழுந்து நிற்கிற மாதிரியே ஒரு தோற்றம் தரக்கூடிய காலம். அப்போ இதுக்கு முன்னாடி எவனும் எழுந்திருக்க மாட்டானா அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ அப்படி இருக்கு, அப்புறமும் அப்படி இருப்பீங்க நீங்கள். அது வேற. நல்ல அருமையான ஒரு காலகட்டம். எதிர்பாராத நிகழ்வுகளை கொண்ட வாரம். திடீர்னு ஒரு ஆள் வருவாங்க, சார் நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸ் உங்களை தாங்க நினச்சிருந்தேன், நீங்கள் இதுக்கு அசோசியேட் ஆகிறேன்னு சொல்லுங்கள், ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உங்களை போல் ஒருத்தரை நம்பி தான் இதை நான் செய்ய முடியும்னு சொல்லுவார். த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் நாக்கிங் அட் யுவர் டோர்ஸ். தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு திருப்பங்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலம், அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய காலம். 2ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 12ல் இருந்தால் நல்ல தன வரவு வரும். ஏன் தன வரவு தெரியுமா? நமக்கு நிறையா சுப செலவுகள் உண்டு. அந்த சுப செலவுகளை சமாளிப்பதற்கு தன வரவு தேவை. அப்போ அதுக்கான தன வரவு எதிர்பார்க்காம வரும்போது சுப செலவுகளை தாராளமாக சமாளிக்க முடியும். மனசை சந்தோஷம். அதனால் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியனும் புதனும் உங்கள் ராசியில். ஒருத்தர் நம்மள்கிட்ட பேசும்போதே இவர் என்ன காரியமாக நம்மள்கிட்ட பேசுகிறாரு, எதை பற்றி பேச போகிறாரு, ஸோ அதுக்கு என்ன மாதிரியாக நம்ம ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பளிச்சுன்னு ஃப்ளாஷ் மாதிரி வந்துடும். அதுதான் புதன் உச்சமாக இருக்கிறதுனால வரக்கூடிய சிறப்பு. ஆனால் அதே நேரத்தில் புதனுடைய இன்னொரு தன்மை என்னென்னா படபடப்பாக ஆக்ட் பண்ணுறது, வேகமாக ஆக்ட் பண்ணுறது. எப்போவுமே ஒரு மெச்சூர்டு பிஸ்னஸ்மேன் எப்படி இருப்பான்னா, எதிராளி சொல்கிறதே முதல்ல கேட்பான், லிசன் பண்ணி தான் பேசுவான். இவனாக வாய விட மாட்டான், படபடன்னு. அவன் என்னமோ கேட்க வந்துருப்பான், ஐயா ஓ இதெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி அவன் ஓகேம்பான். அதனால் எதிராளி என்ன சொல்ல வரான் அப்படின்றத கேட்டு அது உங்களுக்கு ஓகேயாக இருந்ததுன்னா அந்த நெகோசியேஷன் போங்க. ஆனால் உங்களுடைய ஷார்ப்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ அதனால தான் நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன், இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிளானிங்காக இருக்கட்டும், நடக்கக்கூடிய நடப்புகளாக இருக்கட்டும், மிக மிக சிறப்பாக உங்களை உயர்த்தும் வண்ணம் அமைகிறது. நிச்சயமான உயர்வை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல வாரமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.